வணக்கம். ஸ்பேஷியஸிலிருந்து ஸ்ருதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாப் 10 ஸ்டாக்ஸ் ஆஃப் தி டே. என்ன தான் ஷேர் மார்க்கெட்டில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டாக் எடுக்கலாம் அப்படின்றதுல எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க. இனி அந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். ஸ்டாக்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட் கண்டிப்பாக நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டாப் 10 ஸ்டாக் லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்க ஸ்டாக் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக்கோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 725.50. இது நேற்றை விட 0.73% வரைக்கும் டிக்ரீஸ் ஆகியிருக்குங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 0.27% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் வால்யூமில் 0.20%ல் கரெக்ஷன் நடந்திருக்குங்க. இன்றைக்கி இந்த ஸ்டாக்கில் எவ்வளோ கான்ட்ராக்டர் ட்ரேட் ஆகியிருக்குன்னா 4165 கான்ட்ராக்டர் ட்ரேட் ஆகியிருக்கு. இதில் ஸ்கொயர் ஆஃப் பொசிஷனில் 611 கான்ட்ராக்டும், ஃப்ரெஷ் பொசிஷனில் 674 கான்ட்ராக்டும் ட்ரேட் ஆகியிருக்குங்க. இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் சார்ட் வியூ பொறுத்த வரைக்கும் என்னதான் மார்க்கெட்டில் பையர்ஸோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் செல்லர்ஸோட கை ஓங்கி இருக்குங்க. இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு செல்லர்ஸோட கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் இன்ட்ராடே அண்ட் ஸ்கேல்பிங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டார்கெட் 695லேருந்து 679 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. இன்கேஸ் மார்க்கெட் பையர்ஸ்க்கு சாதகமாக அமைஞ்சதுன்னா இந்த ஸ்டாக்கோட டார்கெட் 748லேருந்து 761 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம டாப் 10 ஸ்டாக் லிஸ்ட்டில் 9th பிளேஸில் இருக்க ஸ்டாக் கண்டெய்னர் கோஆப்ரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்த ஸ்டாக்கோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 597.90. இது நேற்றைய விட 1.12% வரைக்கும் டிக்ரீஸ் ஆகியிருக்குங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 13.21% வரைக்கும் ஹை ஆகியிருக்கு. வால்யூமில் 0.01%ல் கரெக்ஷன் நடந்திருக்குங்க. இந்த ஸ்டாக்கில் இன்றைக்கி எவ்வளோ கான்ட்ராக்டர் ட்ரேட் ஆகியிருக்குன்னா 1760 கான்ட்ராக்டர் ட்ரேட் ஆகியிருக்கு. இதில் ஸ்கொயர் ஆஃப் பொசிஷனில் 103 கான்ட்ராக்டும், ஃப்ரெஷ் பொசிஷனில் 507 கான்ட்ராக்டும் ட்ரேட் ஆகியிருக்குங்க. இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் சார்ட் வியூ பொறுத்த வரைக்கும் என்னதான் மார்க்கெட்டில் பையர்ஸோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் இந்த ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸில் எந்த வித தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியலை. இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் செல்லர்ஸ்க்கு சாதகமாக அமைஞ்சதுன்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் இன்ட்ராடே அண்ட் ஸ்கேல்பிங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டார்கெட் 581லேருந்து 560 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. இன்கேஸ் மார்க்கெட் பையர்ஸ்க்கு சாதகமாக அமைஞ்சதுன்னா இந்த ஸ்டாக்கோட டார்கெட் 610லேருந்து 634 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம டாப் 10 ஸ்டாக் லிஸ்ட்டில் 8th பிளேஸில் இருக்க ஸ்டாக் கமென்ஸ் இந்தியா லிமிடெட். இந்த ஸ்டாக்கோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 571.05. இது நேற்றை விட 0.77% வரைக்கும் டிக்ரீஸ் ஆகியிருக்குங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6.21% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. வால்யூமும் 0.33% வரைக்கும் ஹை ஆகியிருக்குங்க. இன்றைக்கி இந்த ஸ்டாக்கில் எவ்வளோ கான்ட்ராக்டர் ட்ரேட் ஆகியிருக்குன்னா 1058 கான்ட்ராக்டர் ட்ரேட் ஆகியிருக்கு. இதில் ஸ்கொயர் ஆஃப் பொசிஷனில் 99 கான்ட்ராக்டும், ஃப்ரெஷ் பொசிஷனில் 233 கான்ட்ராக்டும் ட்ரேட் ஆகியிருக்குங்க. இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் சார்ட் வியூ பொறுத்த வரைக்கும் என்னதான் மார்க்கெட் இன்றைக்கி பையர்ஸோட கட்டுப்பாட்டில் இருந்தாலும் இந்த ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸில் எந்த வித தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியலை. இன்கேஸ் நாளைக்கும் மார்க்கெட் செல்லர்ஸ்க்கு சாதகமாக அமைஞ்சதுன்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் இன்ட்ராடே அண்ட் ஸ்கேல்பிங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டார்கெட் 557லேருந்து 540 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. மார்க்கெட் பையர்ஸ்க்கு சாதகமாக அமைஞ்சதுன்னா இந்த ஸ்டாக்கோட டார்கெட் 600லேருந்து 616 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம டாப் 10 ஸ்டாக் லிஸ்ட்டில் 7th பிளேஸில் இருக்க ஸ்டாக் மின்ட்ரி லிமிடெட். இந்த ஸ்டாக்கோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 727.05. இது நேற்றைய விட 2.20% வரைக்கும் டிக்ரீஸ் ஆகியிருக்குங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 11.67% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. வால்யூமும் 0.66% வரைக்கும் ஹை ஆகியிருக்குங்க. இன்றைக்கி இந்த ஸ்டாக்கில் எவ்வளோ கான்ட்ராக்டர் ட்ரேட் ஆகியிருக்குன்னா 9427 கான்ட்ராக்டர் ட்ரேட் ஆகியிருக்கு. இதில் ஸ்கொயர் ஆஃப் பொசிஷனில் 715 கான்ட்ராக்டும், ஃப்ரெஷ் பொசிஷனில் 1051 கான்ட்ராக்டும் ட்ரேட் ஆகியிருக்குங்க. இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் சார்ட் வியூ பொறுத்த வரைக்கும் என்னதான் மார்க்கெட்டில் பையர்ஸோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் செல்லர்ஸோட கை ஓங்கி இருக்குங்க. இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் செல்லர்ஸ்க்கு சாதகமாக அமைஞ்சதுன்னா
இந்த ஸ்டாக்கை நீங்கள் இன்ட்ராடே அண்ட் ஸ்கேல்பிங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டார்கெட் லெவல் 695லேருந்து 668 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. இன்கேஸ் மார்க்கெட் பையர்ஸ்க்கு சாதகமாக அமைஞ்சதுன்னா இந்த ஸ்டாக்கோட டார்கெட் 754லேருந்து 781 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம டாப் 10 ஸ்டாக் லிஸ்ட்டில் 6th பிளேஸில் இருக்க ஸ்டாக் பாரத் ஃபோர்ஜ் லிமிடெட். இந்த ஸ்டாக்கோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 457.50. இது நேத்தியை விட 4.60% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 4.63% வரைக்கும் ஹை ஆகியிருக்கு. வால்யூமும் 0.54% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. இன்றைக்கி இந்த ஸ்டாக்கில் எவ்வளோ கான்ட்ராக்டட் ட்ரேட் ஆகிருக்குன்னா 3435 கான்ட்ராக்டட் ட்ரேட் ஆகிருக்கு. இதில் ஸ்கொயர் ஆஃப் பொசிஷனில் 271 கான்ட்ராக்டும் ஃப்ரெஷ் பொசிஷனில் 567 கான்ட்ராக்டும் ட்ரேட் ஆகியிருக்குங்க. இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் சார்ட் வியூ பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் பையர்ஸோட ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுனால இந்த ஸ்டாக்கும் மார்க்கெட்டையே ஃபாலோ பண்ணுதுங்க. இன்கேஸ் நாளைக்கும் மார்க்கெட் பையர்ஸோட கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் இன்ட்ராடே அண்ட் ஸ்கேல்பிங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டார்கெட் 475லேருந்து 493 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. இன்கேஸ் மார்க்கெட் செல்லர்ஸ்க்கு சாதகமாக அமைஞ்சதுன்னா இந்த ஸ்டாக்கோட டார்கெட் 447லேருந்து 432 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம டாப் 10 ஸ்டாக் லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்க ஸ்டாக் டாடா எல்எக்ஸி லிமிடெட். டாடா எல்எக்ஸி லிமிடெடோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 715.10. இது நேத்தியை விட 6.43% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகியிருக்குங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 3.91% வரைக்கும் ஹை ஆகியிருக்கு. வால்யூமும் 0.66% வரைக்கும் ஹை ஆகியிருக்குங்க. இன்றைக்கி இந்த ஸ்டாக்கில் எவ்வளோ கான்ட்ராக்டட் ட்ரேட் ஆகியிருக்குன்னா 4386 கான்ட்ராக்டட் ட்ரேட் ஆகியிருக்கு. இதில் ஸ்கொயர் ஆஃப் பொசிஷனில் 335 கான்ட்ராக்டும் ஃப்ரெஷ் பொசிஷனில் 442 கான்ட்ராக்டும் ட்ரேட் ஆகியிருக்குங்க. இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் சார்ட் வியூ பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் பையர்ஸோட ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுனால இந்த ஸ்டாக்லேயும் அதோட இம்பேக்ட் நல்லாவே தெரியுதுங்க. இன்கேஸ் நாளைக்கும் மார்க்கெட் பையர்ஸ்க்கு சாதகமாக அமைஞ்சதுன்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் இன்ட்ராடே அண்ட் ஸ்கேல்பிங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டார்கெட் லெவல் 737லேருந்து 807 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. மார்க்கெட் பையர்ஸை விட செல்லர்ஸ்க்கு சாதகமாக அமைஞ்சதுன்னா இந்த ஸ்டாக்கோட டார்கெட் 668லேருந்து 610 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம டாப் 10 ஸ்டாக் லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்க ஸ்டாக் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி லிமிடெட். இந்த ஸ்டாக்கோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 446.40. இது நேத்தியை விட 8.43% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகியிருக்குங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 14.97% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. வால்யூமும் 3.26% வரைக்கும் ஹை ஆகியிருக்குங்க. இன்றைக்கி இந்த ஸ்டாக்கில் எவ்வளோ கான்ட்ராக்டட் ட்ரேட் ஆகியிருக்குன்னா 13,217 கான்ட்ராக்டட் ட்ரேட் ஆகியிருக்கு. இதில் ஸ்கொயர் ஆஃப் பொசிஷனில் 734 கான்ட்ராக்டும் ஃப்ரெஷ் பொசிஷனில் 1872 கான்ட்ராக்டும் ட்ரேட் ஆகியிருக்குங்க. இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் சார்ட் வியூ பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் பையர்ஸோட ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுனால இந்த ஸ்டாக்லையும் பையர்ஸோட கை ஓங்கியிருக்குங்க. இன்கேஸ் நாளைக்கும் மார்க்கெட் பையர்ஸோட கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் இன்ட்ராடே அண்ட் ஸ்கேல்பிங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டார்கெட் 459லேருந்து 474 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. இன்கேஸ் செல்லர்ஸ்க்கு சாதகமாக மார்க்கெட் அமைஞ்சதுன்னா 424லேருந்து 408 வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட டார்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.